நிலநடுக்கம் என்பது இயற்கையுடைய பேரழிவுகள்ல முக்கியமான ஒன்றாகும். சமீபத்தில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி அதனுடைய தாக்கம் சுற்றுவட்டார நாடுகளிலும் உணரப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்துடைய காரணங்கள் என்ன, அதோடைய தாக்கங்கள் என்ன, மீட்பு பணிகள் பற்றிய விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் மியான்மருடைய நிலநடுக்கத்திற்கு இந்தியா ஒரு காரணமா, இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மியான்மர் நாட்டில் வரலாற்று காணாத அளவுக்கு மிகவும் மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது மியான்மர் மட்டுமின்றி தாய்லாந்து, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வரை உணரப்பட்டிருக்கு. இதற்கிடையே மியான்மர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரோட எண்ணிக்கை 1600 தாண்டி இருக்கிறதா சொல்றாங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. மியான்மரின் சகாயிங் வடமேற்கில் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் 12:50 மணிக்கு 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சகாயிங் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு பிறகு 6.7 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு. அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இரு வலுவான நிலநடுக்கங்களை தொடர்ந்து சிறிய அளவிலான நில அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் மியான்மர் நாடு முழுக்க உணரப்பட்டிருக்கு. மேலும் தாய்லாந்து தலைநகர் பாங்காங், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், சீனாவுடைய கிழக்கு மாநிலங்கள், கம்போடியா போன்ற இடத்திலையும் பூகம்பம் உணரப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்திருக்கு. ஏற்கனவே உள்நாட்டு போர், இராணுவ ஆட்சியால் மியான்மர் கடும் மின்னல்கள் எதிர்கொண்ட நிலையில இந்த பூகம்பம் நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். மீட்பு பணிகள் அங்கே தொடர்ந்து நடந்து வரும் சூழல்ல நிலநடுக்கத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கை 1600 தாண்டி இருக்கதா சொல்றாங்க. சர்வதேச சமூகங்களை சேர்ந்த மீட்பு படையினரும் களத்தில் இறங்கி இருக்கிறதுனால மீட்பு பணி கொஞ்சம் சீக்கிரம் நடைபெற்றுட்டு வருதுன்னு சொல்லலாம். மியான்மர்ல இப்போது 1600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அந்த நாட்டு இராணுவ அரசு உறுதி செஞ்சிருக்கு. அதே நேரம் உயிரிழப்புகள் 10,000 வரை செல்லலாம்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஏஜென்சி கணக்கு சொல்லியிருக்காங்க. அண்டை நாடான தாய்லாந்துல நிலநடுக்கத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அங்கு தலைநகர் பாங்காங்கில் கட்டப்பட்டு வந்த ஒரு அடுக்கு மாடி கட்டிடம் அப்படியே சரிந்து விழுந்திருக்கு. அதுல தொழிலாளர்கள் சிக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்கள மீட்கும் பணிகளும் தீவிரமா நடந்து வந்துட்டு இருக்கு. மியான்மருடைய மண்டலே பகுதியில பல கட்டிடங்கள் சரிஞ்சிருக்கு. சகாயிங் முதல் ராவதி நதி வரை கட்டப்பட்ட சுமார் 100 ஆண்டுகள் பழமையான அவா பாலம் தண்ணியில இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு பாதிப்புகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னே சொல்லணும். மியான்மர்ல வரலாறு காணாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில அங்குள்ள இராணுவ ஆட்சியாளர்கள் சர்வதேச சமூகத்தினரிடம் உதவி கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில இருந்து உதவியை வரவேற்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மியான்மர்ல தற்போது இராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இராணுவ ஆட்சிக்கு எதிராக அரக்கான் படை என்ற ஒரு கிளர்ச்சி படை ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழல்ல மியான்மருடைய 50% பகுதிகள் மட்டும்தான் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மீதமுள்ள 50% பகுதிகளும் அரக்கான் படி நிர்வகித்து வருதுன்னு தான் சொல்லணும். இரு தரப்பும் இடையே தீவிரமா உள்நாட்டு போர் நடைபெற்றுட்டு வருது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நிலநடுக்கத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மியான்மருடைய இராணுவ நிர்வாகம் வெளிநாடுகளில் உதவியை கேட்க மாட்டாங்க. நிலநடுக்க பாதிப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால முதல் முறையாக மியான்மருடைய இராணுவ தலைமை தளபதி மின் ஹாங் ஹலாங் சர்வதேச நாடுகளிடம் பகிரங்கமாக உதவிக்கிட்டு இருக்காரு. மியான்மர் நிலநடுக்கம் குறித்த செய்தி கிடைத்த உடனே முதல்ல உதவிகளை அறிவித்த நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று. நிலநடுக்கம் குறித்த கவலையை தெரிவித்த இந்திய பிரதமர் மோடி தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் செய்தியை கேட்டு கவலை அடைந்ததாகவும் அனைவருடைய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் இந்தியா தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மியான்மருக்கு உதவுவதற்காக இந்திய விமானப்படை அதன் ஹிண்டன் விமான தளத்திலிருந்து டென்ட், போர்வைகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட 15 டன் நிவாரண பொருட்களை அனுப்பியிருக்கு. ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழே நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 80 தேசிய பேரிடர் மீட்பு படை பணியாளர்களை கொண்ட ஒரு குழுவையும் இந்தியா மியான்மருக்கு அனுப்பியிருக்கு. மியான்மருடைய நிலநடுக்கத்திற்கு இந்தியா எப்படி காரணம்? இந்த கேள்விக்கான பதில், மியான்மர் நாடு 2 டெக்டானிக் பிளேட்டுகளுக்கு இடையே உள்ளது. அதாவது இந்தியா மற்றும் யுரேஷியா பிளேட்டுகளுக்கு இடையில் அமைந்திருக்குன்னு சொல்லணும். இதனால இந்த நாடு நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் அபாயமிக்க பகுதிகளில் இருக்கு.
இந்தியா மற்றும் யுரேஷியா பிளேட்டுகள் ஒன்றுக்கொன்று பக்கவாட்டில் உரசி கொண்டது தான் மியான்மரில் நிலநடுக்கம் வந்ததுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. நிலம் அதிர்ந்தது, ஆனால் இன்னும் அதிர்ந்து கொண்டிருப்பது அந்த நாட்டு மக்களுடைய உள்ளங்கள். வீடுகள் இடிந்து விட்டன, ஆனாலும் சிதறியது அந்த நாட்டு மக்களுடைய கனவுகள். நம்மளால முடிஞ்ச ஒன்று மியான்மர் மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது. அவங்க இந்த துயரத்திலேருந்து மீண்டு வரணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ரேடியோ டாக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.